ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லைட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பப்ஜியில் ஃப்ரீ பேராஷூட் வந்து எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன மிஷன். இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளான மிஷன்றதால நம்ம ஈஸியாகவே இதை கம்ப்ளீட் பண்ணி பை பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து வீடியோஸ் எதுவுமே பப்ஜி பற்றி அப்லோட் பண்ணவே இல்லை, நியூ திங்ஸ் எதுவுமே. ஸோ நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம், எலைட் பாஸ் எதனா வாங்கலாமா, பை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு, இல்லை வேறு எதனா அப்கிரேடிங் வீடியோ பண்ணலாமா. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் ஒரு 20 பீப்புள்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்கு ஒரு கிவ் அவேவும் பண்ணலான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணலாம், கிவ் அவே மாரி பண்ணலாமா, இல்லை எலைட் பாஸ் நம்ம பை பண்ணலாமா. ஏன்னா ஸ்டார்டிங் சேனல்னுக்குள்ளே ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதனால் ஸ்டார்டிங் சேனலில் சின்னதாக ஏதோ ஒரு கிவ் அவே பண்ணலாமா, இல்லை எலைட் பாஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே திங்க் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் என்ன அப்டேட்டுன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூனில் இருங்க. அந்த கிவ் அவே நீங்கள் கூட வின் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்கான கான்செப்ட் போவோம். நம்ம வந்து வீடியோக்கான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேராஷூட். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜியில் நம்மளுக்கு சிக்கன் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த சிக்கன் ஃபெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரீ பேராஷூட் வாங்க போகிறோம். அது எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும்ல பப்ஜியில். அந்த வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஷாப்பு கீழே வந்து இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டின்னர் ஃபெஸ்ட் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். சிக்கன் டின்னர் ஃபெஸ்ட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டில் கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிக்கன் டின்னர் ஃபெஸ்ட் அப்படின்னு வரும். வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ செஸ்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஃப்ரீ செஸ்ட்டுன்னுட்டு ஃப்ரீ பேராஷூட் வந்து கிடைக்க போகுது. ஏன் செஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கேமிங் வீடியோ, நியூ கேமிங் வீடியோ பண்ணுறேன். அந்த கேமிங் வீடியோவை இதில் வளரிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பேராஷூட் எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசில் ஜாயின்ஸில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம டெய்லி லாகினில் வந்து ஒரு பசில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பீசஸ் கிடைக்கிறது நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுமாதிரி டெய்லி ஒரு லாகினுக்கு நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் கிளாசிக் மேட்ச், நம்ம 5 மேட்ச் போடக்குள்ள ஒன்று இனி 5 மேட்ச் அண்டு அடுத்து 10 மேட்ச், அடுத்து 15 மேட்ச். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே நாளில் 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பசிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி ஒரு நாளைக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ரோ வந்து ஃபுல் ஆகிடும். இல்லை அடுத்தது வந்த பீஸே வந்தோன்னா நம்மளால் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்த பீஸே உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து கீழே அந்த எக்ஸ்சேஞ்ச் டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா எந்த பீஸ் வந்து உங்களுக்கு 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 4th பீசஸ் வந்து 2 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வேறு எந்த பீஸ் உங்களுக்கு இப்போ கம்மியாக இருக்குதோ அந்த பீஸை பை பண்ணிக்க முடியும். நான் ஏன் அது பை பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக ஒரு பீஸ் கண்டிப்பாக வராமல் இருக்கும். அந்த பீஸ் கிடைக்காம கூட போகலாம். அந்த இதுக்கு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதேமாரி வந்த பீஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட்டில் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இது வந்து 28th நவம்பர் வரைக்கும் தான் இந்த ஃபெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பேராஷூட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பேராஷூட் வந்து அவன் அன்லாக் பண்ணிட்டான். அவன் வந்து டெய்லியும் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் போடுவான். ஸோ அதனால் அவன் வந்து அந்த மிஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அவன் வந்து இது பண்ணிட்டான். அண்ட் நான் வந்து சேனல் ஒர்க் அது இதுன்னு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதால என்னால் அவ்வளோ ஃப்ரீயாக வந்து கேம் ப்ளே விளையாட முடியாது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணான், என்கிட்ட ஷோ பண்ணான், இந்த பேராஷூட் வந்து நான் பை பண்ணிவிட்டேன், நீ ஒன்றும் பை பண்ணலையா அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவேன். நான் வந்து என்ன நினச்சேன், ஃபுல்லாக பை பண்ணதுக்கப்புறம் வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். பட் நான் வந்து கொஞ்சம் தான் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பட் அவன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதால் நான் உடனே ஓகே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கிடைச்சிது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதை நீங்களே பாருங்கள். அண்ட் நீங்களே பார்க்கலாம் இதில் லாஸ்ட் 1 பீசஸ்க்காக இதில் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 1 பீசஸும் இப்போ கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பீஸும் ஒன்று கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு கிளைம் அப்படின்ற மாதிரி ரிவார்டில் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே கொடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்தமாரி பேராஷூட் வந்து இது வரைக்கும் நீங்கள் யாரும் வாங்காத இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேராஷூட் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்தமாரி ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேணால் ஒரு பேராஷூட் வேணும், அதை எப்படி பை பண்ணுறது, பை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இந்தமாரி மிஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாகவே அந்த பேராஷூட் கெட் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து அப்படியே அந்த பேராஷூட்டோட முடிச்சிக்காமல் சும்மா ஒரு சின்ன ஒரு கேம் ப்ளே ஒன்று கேரட் மோடில் 8 மினிட்ஸ் மேட்ச் ஒன்று போடலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஸோ ஓகே ஆர்காட் மோடில் நம்ம வந்து 8 மினிட்ஸ் மேட்ச் போடும் அப்படின்ற மாதிரி இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதோட போயிடலாம். இல்லை அந்த கேம் ப்ளே ஒரு 8 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் ப்ளே கண்டினியூ பண்ணி பாருங்கள்.
ஓகே, கேம் பிளேயோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக ஒரு லைஃப் பேக் போடலாம் அப்படின்ற மாதிரி கமான் முடிஞ்சிரு அப்படின்ற மாதிரி லைஃப் பேக் லோட் ஆகிட்டு இருக்கு. கடைசி ஒரு 4 செகண்டில் மேட்ச் வந்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி மேட்ச்சை வந்து வெளியே தள்ளிட்டாங்க நம்மளை பிடிச்சி. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நல்ல கேம் பிளேயோட முடிக்கிறேன். ஒரு ரியாலிட்டியோடு இருக்கட்டுமே, வெள்ளான கேம் பிளே அப்படியே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பேராஷூட்டை எடுத்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி சண்டேன்றதால அடுத்த ஒரு 2 கேம் பிளே வந்து வரப்போகுது. கேம் பிளேனுக்குள்ளே வேறு புது கேம் வந்து விளையாடி நான் கேம் பிளே போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். சைனிங் ஆஃப் பை ஸ்ரீதர் ஃப்ரம் டியூப்லைட்.